வலியோடு படுத்து கிடக்கிறார்கள். காலை நேரத்தில் ஃபஜ்ருக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வந்தாங்க. சந்திச்சுட்டு வெளியே போகிறாங்க. போகும்போது தொலை வந்த நிறைய சஹாபாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, கைஃப அஸ்பஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலை நேரத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தார்கள்? நீங்கள் போய் பார்த்தீங்களே ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க? நேற்று இஷாவுக்கு வரல, இல்லை இன்னைக்கு காலையில் ஃபஜ்ர்லையும் வரல, நீங்கள் ஃபஜ்ருக்கு பிறகு பார்த்தீங்க ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அஸ்பஹ பிஹம்தில்லாஹி பாரிஆ, அல்லாஹ்வின் அருளால் அல்லாஹ்வின் பொருட்டால் அவர்கள் குணமாக இருக்கிறார்கள், பிரச்சனை இல்லை அப்படின்னா. அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புகிறாங்க. மக்கள்லாம் நகர்ந்து போயிட்டாங்க. அப்போ தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிச்சி, இங்கே வா, என்ன சொன்னீங்க, ரசூலுல்லாஹ் குணமாயிட்டாங்களா? அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தாரை நான் பார்த்திருக்கிறேன். அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய இறுதி நாளும் எப்படி இருந்தது என்று எனக்கு தெரியும். அந்த இறுதி நேரத்திலே அவர்களுடைய முகக்குறிப்பில் மரணத்தினுடைய ரேகை இருப்பதை என்னால் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அதே மாதிரி தான் ரசூலுல்லாவுடைய முகத்திலையும் இறப்பின் ரேகைகளை நான் பார்க்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் குணம்லாம் ஆகலை, இன்னும் அந்த பிரச்சனையில் தான் இருக்கிறாங்க. அநேகமாக அவர்கள் நம்மை விட்டு பிரிவதற்கான வேலை நெருங்கிவிட்டது என்று தான் நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். இது கரெக்டாக 3 நாளைக்கு முன்னாடி நடந்தது. அன்னைக்கு லுஹர் நேரத்தில் கொஞ்சம் உற்சாகமாக இருப்பதாக ரசூலுல்லாவுக்கு தெரிந்தது. உடனே ஒரு 2 பேரை கூப்பிட்டாங்க. என்னை அப்படியே கைத்தாங்களா பள்ளியாசலுக்கு அழைச்சிட்டு போங்க, நான் லுஹருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போக வச்சாங்க. அப்படியே கைத்தாங்களா தூக்கிட்டு பள்ளிவாசலுக்கு போகிறாங்க ரசூலுல்லாவை. போனால் லுஹர் தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கு. இமாம் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் வர்றதை பார்த்த உடனே அப்படியே அவங்க லேசாக பின்வாங்க பார்த்தார்கள். உடனே ரசூலுல்லாஹ் கையை காமிச்சு அங்கேயே நில்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. அபூபக்கருக்கு நேராக என்னை அமர வையுங்கள் என்று சொன்னார்கள். நேராக அபூபக்கர் அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி ரசூலுல்லாஹ் அப்படி அமர வைக்கப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த லுஹர் தொழுகையை தொழுகிறார்கள். அவர்களை பின்பற்றி அபூபக்கர் ரலியல்லாஹு தொழ, அபூபக்கர் ரலியல்லாஹு பின்பற்றி பின்னால் உள்ள மக்கள் எல்லாம் அந்த லுஹர் தொழுகையை தொழுது முடித்தார்கள். இது சரியாக ரசூலுல்லாவுடைய இறுதி நேரத்தின் மரண நாளின் 3 நாளைக்கு முன்பு நடந்த ஒரு விஷயம். சரியாக கடைசியில் 1 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம். ரசூலுல்லாவுடைய வஃபாத்துக்கு 1 நாளைக்கு முன்னாடி, திங்கட்கிழமை வஃபாத்துனா ஞாயிற்றுக்கிழமை. சரியாக அன்றைக்கு தங்களுடைய பொறுப்பில் இருந்த எல்லா அடிமைகளுக்கும் விடுதலை கொடுத்தார்கள். எல்லாருக்கும் விடுதலை கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ். அதே மாதிரி 7 தீனார்கள் அவருடைய கையில் இருந்தது, 7 பொற்காசுகள், எல்லாத்தையும் தர்மம் பண்ணிட்டாங்க. அவர்கள் தங்களுடைய தேவைக்காக வேண்டி சில ஆயுதங்கள், போர் ஆயுதங்களை வைத்திருந்தார்கள். இனிமே இது எனக்கு பயனில்லை அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்களை கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் அதை அன்பளிப்பாக கொடுத்து விட்டார்கள். அன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு விளக்கெரிப்பதற்கு எண்ணெய் இல்லை. ஆயிஷா நாயகி பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் கொஞ்சம் இரவல் வாங்கிட்டு வந்து தான் வீட்டில் விளக்கேற்ற வேண்டிய நிலைமை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட தூய்மையான வாழ்க்கை. கையில் இருந்த அனைத்தையும் அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள், தர்மம் செய்கிறார்கள், அடிமைகளுக்கு விடுதலை கொடுக்கிறார்கள். எல்லாம் முடிஞ்சு போச்சு, வீட்டில் விளக்கரிக்கிறதுக்கு எண்ணெய் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட இரவல் வாங்கி தான் அந்த எண்ணெயை வச்சு வீட்டில் விளக்கரிக்கணும். விளக்கரிக்கப்பட்டது உங்களுக்கெல்லாம் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்தில் அவர்களுடைய கவச உடை ஒன்று ஒரு யூதனிடத்திலே அடமானம் வைக்கப்பட்டு தவணை விலைக்கு அவரிடத்திலிருந்து சில கிலோ கோதுமைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலைக்கு வாங்கியிருந்தார்கள். அதை திருப்புவதற்கு முன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் நிகழ்ந்துவிட்டது. எதுக்கு சொல்ல வரேன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தினுடைய அறிகுறி தெரிந்ததற்கு பிறகு முழுக்க தங்களுடைய கவனத்தை வேறு பக்கம் தான் திருப்பினார்கள். வீட்டில் என்ன இருக்கு அதெல்லாம் யோசிக்கல. தங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் தர்மம் கொடுக்கணும் தான் யோசிச்சாங்க. அல்லாட்ட போகும்போது தூய்மையாக போக வேண்டும் என்பதிலேயே அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டிருந்தார்கள். அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். இறுதியாக கடைசி நாள் ரபியுல் அவ்வல் 12 திங்கட்கிழமை காலை ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மக்கள் எல்லாம் 12வது நாள்
ஃபஜ்ர் தொழுகையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டு திரையை லேசாக விலக்கி சஹாபாக்களை பார்க்கிறார்கள். பார்க்கிறாங்கன்னு சஹாபாக்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு மகிழ்ச்சி பூரிப்பு அதிகமாகிறது. ஏன்னா கடந்த 4 நாட்களாக ரசூலுல்லாஹ் வருவதும் வராததுமாகவே தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ சில நேரத்தில் வர்றாங்க, முடியல, எங்கே உட்கார்ந்து தொழுதுட்டு போயிடுறாங்க. ஒரு நேரத்தில் வர முயற்சிக்கிறாங்க, முடிய மாட்டேங்குது. அடுத்தவங்கள்ட்ட தான் கேட்டு தெரிய வேண்டி இருக்குது. இந்த நேரத்தில் வீட்டினுடைய திரையை விலக்கி ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, நல்லா அழகாக இருக்கிறாங்க. சஹாபாக்கள் பார்த்த உடனே அப்படியே அவங்களுக்கு பூரிப்பு வந்துடுது. ரசூலுல்லாஹ் வரப்போறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்த்த அந்த மாத்திரத்தில் சஹாபாக்களுக்கு இடையில் ஒரு அதிர்வு ஏற்படுகிறது. தொழுகையில் அங்கே ஏதோ குழப்பம் வந்துடுமோ அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து போய் உடனே என்ன செய்யறாங்கன்னா, ஒரு புன்முறுவலை மாத்திரம் சஹாபாக்களை நோக்கி உதிர்த்து விட்டு அப்படியே அந்த திரையை தொங்க போட்டாங்க. சஹாபாக்கள் அங்கே நினைச்சிட்டு தொழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் நல்லா அழகா இருக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் முகமே ரொம்ப தெளிச்சியா இருக்குது. பரவாயில்ல, ரசூலுல்லாஹ் அழகாக இருக்கிறார்கள், அவர்கள் தேறி விட்டார்கள், வந்துருவாங்க, அடுத்த வக்து நம்மோட அவங்க நிற்பாங்க என்று அந்த சஹாபாக்கள் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் யாருக்கும் தெரியவில்லை, அந்த பார்வை என்பது விடைபெறும் பார்வை என்பது யாருக்கும் தெரியவில்லை. நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன், அதற்கு முன்பு உங்களுடைய கண்களை பார்த்துக் கொள்கிறேன், கடைசியாக நான் பார்க்கின்ற பார்வை என்கின்ற அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. அதை ஆனால் அந்த சஹாபாக்களால் அதை ஜட்ஜ் பண்ண முடியலை, அதை ரியலைஸ் பண்ண முடியலை. அவங்களால ரசூலுல்லாஹ் தேறிட்டாங்கன்னு நினைச்சாங்க. அப்படியே அந்த திரையை தொங்க போட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொங்க போட்டு வந்து படுத்தவங்க தான். அதற்கு பிறகு சில வார்த்தைகளை கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிந்தார்கள். அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் வமா மலக்கத் ஐமானுக்கும். தொழுகை தொழுகை, உங்களுடைய அடிமைகள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தொழுகை விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதே போல இத்தகுல்லாஹ ஃபின் நிசா வமா மலக்கத் ஐமானுக்கும், பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அடிமைகள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அதே போல இன்னும் மொத்தால ஒரு ஹதீஸ் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகிரு மா தக்கல்லம பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அப்படின்னா, காத்தலல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அம்பியாஇஹிம் மஸாஜித். யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் கொல்வானாக, அவர்களை நாசமாக்குவானாக, தங்களுடைய நபிமார்களின் அடக்கத்தலங்களை எல்லாம் அவர்கள் வழிபாட்டுக்கு தலங்களாக ஆக்கி கொண்டு விட்டார்கள், அவர்களை எல்லாம் நாசமாக்குவானாகன்னு சொன்னாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் பேசுகிற கடைசி வார்த்தைன்னு மொத்தால பதிவாயிருக்கு. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸுக்கு எப்படி விளக்கம் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலகட்டத்தில் சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப அதிகமாக மொழிந்து கொண்டிருந்தார்கள். அப்படி அதிகமாக அடிக்கடி மொழிந்து கொண்டிருந்த வார்த்தை தான் அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் வமா மலக்கத் ஐமானுக்கும், இத்தகுல்லாஹ ஃபின் நிசா வமா மலக்கத் ஐமானுக்கும். பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அடிமைகள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தொழுகை விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இதை கடைசி நேரத்தில் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன அப்படின்னா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக, அவர்கள் தங்களுடைய நபிமார்களின் அடக்கத்தலங்களை பள்ளிவாசல்கள் ஆக்கி கொண்டார்கள். அப்படி ஒரு அவலம் எனக்கு வந்துடக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தோழர்களே, கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இது. இதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் சம்பவிக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான் அந்த விஷயத்தை நமக்கெல்லாம் எடுத்து சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோட நல்ல மாதிரியாக இருக்கும்போது ஒரு தடவை சொன்னாங்க, அல்லாஹு தாலா எந்த நபிக்கும் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் கொடுப்பான். இந்த உலகத்தில் நீங்கள் தொடர்ந்து வாழ்றீங்களா, அல்லது இந்த உலகத்தை விட்டு என்னை வந்து சந்திக்க வருவீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். ஆனால் எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வை தான் தேர்ந்தெடுத்துக்குவாங்க, அவனை சந்திக்கிறதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் நல்லா இருக்கிற காலத்தில் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் என் மடியில் படுத்திருக்கும் போது திடீர்னு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மயக்கம் ஒன்று வந்துச்சு. அப்படியே கண்ணு மூடுச்சு. மூடினதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணில் பளிச்சுன்னு ஒரு பிரகாசம் தோன்றுச்சு. அப்படியே அவங்க மேலே பார்த்தாங்க.
மேலே பார்த்த பார்வை, உயரத்தில் பார்த்த பார்வை அப்படியே நிலைகுத்தி நின்று விட்டது. கடைசியா ரசூலுல்லாஹ் ஃபிர் ரஃபீக்கில் ஆலா, அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் ஆலா என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்கள். அப்பதான் எனக்கு புடிபட்டுச்சு, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது சொன்னாங்களே எல்லா நபிக்கும் எல்லாம் ஆப்ஷன் கொடுப்பான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு. அப்போ இப்போதான் ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறான். அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மறுமைக்கு போறதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. அதைத்தான் இந்த வார்த்தை சுட்டி காட்டுகிறதுன்னு நான் புரிந்து கொண்டேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ நம்மளை ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுக்கல, நம்மளை விட்டு விட்டு போகணும், அல்லாஹ்ட்ட போய் சேரணும்னு ரசூலுல்லாஹ் முடிவெடுத்துட்டாங்கிறது அப்பதான் எங்களுக்கு புலப்பட்டுச்சு. உடனே நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை என்னுடைய மடியிலிருந்து அப்படியே கீழே ஒரு தலையணையை போட்டு அதில் வைத்து ரசூலுல்லாஹ்வை நீட்டி படுக்க போட்டு ஒரு போர்வையை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அப்படியே மூடி வைத்தேன். முகீரா பின் ஷோபாவும் உமரும் வந்தார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக வந்தாங்க. நான் மூடி வச்சிருந்தேன். அந்த 2 பேரும் எனக்கு அந்நிய முறை உள்ளவர்கள். உடனே ஹிஜாபை போட்டேன். ரசூலுல்லாஹ் பார்க்க வந்தாங்க. 2 பேரும் பார்க்க வந்துட்டு வெளியே போகிறாங்க. போகும்போது வெளியில் நின்று 2 பேரும் பேசுகிறாங்க. முகீரா சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோவம் வந்துருச்சு. என்ன இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிற? அதெல்லாம் கிடையாது, ரசூலுல்லாஹ் இறந்தெல்லாம் போகலை. முனாஃபிக்குகள் விஷயத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு தீர்வை ஏற்படுத்தாமல் போக மாட்டார்கள். மூசா நபி போனாங்கல்ல, அப்படித்தான் ரசூலுல்லாஹ் போயிருக்கிறாங்க, வந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் இறந்தெல்லாம் போகலை. யார் சொல்கிறா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். அதுக்கு பிறகு என்னுடைய தந்தை வந்தார்கள். ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, என் தந்தை வந்தார்கள். நான் உடனே அந்த பர்தாவை விலக்கி விட்டேன். ஏன்னா தந்தை தானே, பிரச்சனை இல்லை, பர்தாவை விலக்கி விட்டேன். அவங்க வந்தாங்க, நேராக ரசூலுல்லாஹ் போய் பார்த்தாங்க, போர்வையை விளக்கினவன் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்த உடனே மரணத்தின் அறிகுறி தெரிந்து விட்டது. உடனே என்னுடைய தந்தை ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சோடு அப்படியே படுத்து அவர்களை முத்தம் கொடுத்தார்கள். முத்தம் கொடுத்து விட்டு என்னுடைய கணவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்னுடைய தந்தை சொன்னார்கள், பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ் வல்லாஹி லா யஜ்மஉல்லாஹு அலைக மௌத்தத்தைனி அபதன். என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு ஒருபோதும் 2 மரணத்தை கொடுக்க மாட்டான். நீங்க உங்களுடைய இயல்பான மரணத்தை இப்போது நீங்கள் அடைந்து விட்டீர்கள். திபுத்த ஹய்யன் வ மய்யிதன், நீங்கள் நன்றாக இருக்கும் போதும் மணந்தீர்கள், நீங்கள் உயிரோடு இருக்கும் போதும் மணந்தீர்கள். இப்போது மரணம் சம்பவித்து விட்டது, இப்போதும் நீங்கள் மனம் வீசிக்கொண்டே இருக்கிறீர்கள். இப்படி சொல்லி முடிச்சுட்டு அந்த போர்வை எடுத்து போத்திட்டு பள்ளிவாசலில் யார்கிட்டையுமே பேசலை. ஏன்னா பள்ளிவாசல் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அன்னைக்கு கலேபரமாக காட்சி அளித்தது. ரசூலுல்லாஹ் இறந்து போயிட்டாங்கிற செய்தி வெளியில் பரவன உடனே சில பேரால் நடக்க முடியலை, சில பேரால் நிற்க முடியலை, சில பேரால் பேச முடியலை, சில பேரால் பார்க்க முடியலை, சில பேருடைய அறிவே வேலை செய்யலை. இப்படி சொல்கிறாங்க, தஹிலு, அவங்களுடைய அறிவே வேலை செய்யலை, என்னென்னாமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் குறிப்பாக உமர், யாராவது முகம்மது இறந்து போயிட்டாருன்னு சொன்னீங்க வாழு தான் பேசும் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருந்தார். இப்படி ஆளாளுக்கு ஒன்றாக பேசிக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது மதீனா எப்படி ஒளி உமிழ்ந்து கொண்டிருந்ததோ அதற்கு நேர்மாறாக இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். மதீனாவை இருள்மயமாக காட்சியளித்தது. அந்த இருள் என்பது வெளியில இல்லை, மக்களுடைய மனங்களில் இருந்தது. வெளியில வெளிச்சமா தான் இருந்துச்சு, ஆனால் அந்த வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய மன தைரியம் அந்த மக்களிடத்தில் இல்லை. எனவே எல்லோரும் இருள்மயமானதாகவே நினைத்துக் கொண்டிருந்தார்கள். மதீனா முனவ்வரா என்று நாம் சொல்கிறோம், ஒளி உமிழும் மதீனா என்று நாம் சொல்கிறோம். அன்றைக்கு இருளை உமிழ்ந்து கொண்டிருந்த மதீனாவாக இருந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்தின் நேரத்தில். தோழர்களே, அதற்கு பிறகுதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் மெம்பருக்கு மேலே ஏறினாங்க. ஏறி நின்று சொன்னாங்க, இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே நீங்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிவீர்கள், அவர்களும் இந்த உலகத்தை விட்டு பிரியத்தான் போகிறார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதரன்றி வேறு யாரும் கிடையாது. கத் ஹலத் மின் கப்லிஹிர் ரசூல், ஏற்கனவே பல தூதர்கள் வந்துவிட்டு போயிருக்கிறார்கள். அதுபோல ரசூலுல்லாஹ் வந்தாங்க, போயிட்டாங்க. அஃப இம்மாத்தாவு குத்திலன் கலபத்தும் அலா ஆகாபிக்கும். அபூபக்கர் கேட்குறாங்க மக்களை பார்த்து, ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டு விட்டாலோ
அவர்கள் இறந்து போய் விட்டாலோ அவர்களுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் பின்வாங்கி பழைய மதத்திற்கு போய் விடுவீர்களா? இஸ்லாத்தை விட்டுட்டு நீங்க ஓடி போயிருவீங்களா எங்கேயாச்சும்? ரசூலுல்லாஹ் இருக்கும்போது நம்ம முஸ்லீம் தான், அவங்க போனதுக்கு பிறகு நம்ம முஸ்லீம் தான், அப்படித்தான் வாழணும். இந்த ஆயத்தெல்லாம் ஓதுறாங்க மெம்பர் படியில் நின்று. உமரை நான் சொல்றாங்க, அப்பதான் நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன், ஓஹோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஓதுன குரானில் தானே இருக்குது, அப்போ ரசூலுல்லாஹ் இறந்து போவாங்கன்னு குரானே சொல்லத்தானே செய்யுது அப்படின்னு அப்பதான் நான் ரியலைஸ் பண்ண, உணர்ந்து கொண்டேன், யதார்த்தத்தை புரிந்து கொண்டேன். அப்போது என்னை இந்த பூமி தாங்கவில்லை, என்னை இந்த பூமி தூக்கி பிடிக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிற்க முடியல, நான் சரிஞ்சு கீழே விழுந்துட்டேங்கிறாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள். தோழர்களே, அப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மரித்தார்கள். இந்த உலகத்தை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன அந்த விஷயம் இருக்கிறதே முஸ்லிம் சமூகத்திற்கு ஏற்பட்ட பேரிழப்பு. பேரிழப்பு, அந்த இழப்புக்கு இணையாக வேறு எதுவுமே கிடையாது. ரசூலுல்லாஹ் கூட சொன்னாங்க, வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வேணாலும் வரலாம், எவ்வளோ பெரிய இழப்பு வேணாலும் வரலாம். அப்படி இழப்பு வரும்போது நீங்கள் என்னுடைய மரணத்தை நினைத்து பாருங்கள், உங்களுடைய இழப்பெல்லாம் ரொம்ப சாதா சீதாவாக போயிடும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய இழப்பை போல் உலகத்தில் வேறு எந்த இழப்பும் கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய இழப்பினால் இந்த உம்மத் இழந்த விஷயம் என்ன தெரியுமா? வான்வழி செய்திகளுக்கு உண்டான அந்த தொடர்பை தான் நாம் இழந்தோம். இறைவனுக்கும் நமக்குமான தொடர்பை இழந்தோம். ரசூலுல்லாஹ்வோட இருக்கும்போது நமக்கு மேலிருந்து வஹீங்கிற ஒரு தொடர்பு இருந்துச்சு பாருங்க, அந்த வஹீ கட்டா போச்சு. வஹீ கட்டாகிறதை விட மிகப்பெரிய இழப்பு வேற என்ன வேணும்? தோழர்களே, இந்த இடத்துல எனக்கு இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு, ஒரு 15 நிமிஷம் இருக்குது. அந்த 15 நிமிஷத்தில் நான் சில செய்திகளை உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்தை ஒட்டி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ரசூலுல்லாஹ் அவங்களுடைய 63வது வயசில் இறந்தாங்க. 63வது வயசு அப்படிங்கிறது சரியாக முதுமை பருவத்தின் முதல் கட்டம். முதுமை பருவத்தின் முதல் கட்டம். இளம் பருவம் எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? 13 வயசுலேருந்து ஆரம்பிக்குது. 13 to 21 இருக்குது பார்த்தீங்களா, அது அடலசன்ஸ் ஏஜ், விடலை பருவம்னு சொல்லுவாங்க. 21லேருந்து 32 வரைக்கும் முன் இளமை பருவம். 33லேருந்து 40 வரைக்கும் நல்லிளம் பருவம், நடு இளம் பருவம். 41லேருந்து 60 வரைக்கும் பேரிளம் பருவம். அதனால தான் இன்றைக்கி 60 வயசு வரைக்கும் என்ன செய்யலாம்? ஒர்க் பண்ணலாம் கவர்மெண்ட்டில், தெரியுமில்ல? 60 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். ஆனால் அரசாங்கம் அநியாயமாக ஆம்பளைங்களுக்கு மட்டும் 2 வருஷத்தை குறைச்சி 58 ஆக்கியிருக்குது, பெண்களுக்கு 60 ஆக்கியிருக்கு. தாய்க்குலத்துக்கு எப்போதுமே மரியாதை அதிகம். நாங்கள்லாம் 58லே ரிட்டையர்டு, ஆனால் நீங்கள் மட்டும் 60 வயசு வரைக்கும் என்ன செய்யலாம்? கவர்மெண்ட் ஒர்க் பார்க்கலாம். சரி, ஆக மொத்தத்தில் 60 வயசு வரைக்கும் வாலிபன் தான். ஆனால் இளமை பருவத்தில் முன்னு பின்னு கடைசி அப்படின்னு இருக்குது. 61 இருந்து தான் வயோதிக பருவம் தொடங்குகிறது. 60லிருந்து 70 வரைக்கும் முன் முதுமை பருவம். 70 to 80 வரைக்கும் நடு முதுமை பருவம், நல் முதுமை பருவம். 81க்கு மேலே அதுதான் தள்ளாமை பருவம். தள்ளாமை பருவம் அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் அறுதலுல் உமுர் என்று சொல்கிறான். அறுதலுல் உமுர் என்று சொன்னால் மிக மட்டமான பருவம்னு அர்த்தம். மட்டமான பருவம்ங்கிறது அதுக்கு அர்த்தம் நேரடி வார்த்தை என்னன்னா, சில பேர் என்ன செஞ்சுக்குவாங்கன்னா அந்த நேரத்தில் அவர்களுடைய நடவடிக்கை அப்படியே தலைகீழாக மாறிடும். அதை வச்சு இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். ஒமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸுஹு ஃபில் ஹல்கி. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, யாருக்கு நாம் நீண்ட ஆயுளை கொடுத்தோமோ அவரை படைப்பில் இறங்கு முகமாக ஆக்குவோம்னு அல்லாஹ் சொல்கிறான். நீண்ட ஆயுளை கொடுத்தவங்களுக்கு படைப்பில் இறங்கு முகத்தை ஏற்படுத்துவோம், தலைகீழை ஏற்படுத்துவோம்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், தாய்மார்களும் கொஞ்சம் யோசிங்க. புள்ள பிறக்குது, பிறந்த உடனே பிள்ளையுடைய ஸ்டேட்டஸ் என்ன? படுத்தம் கிடக்கும். பிள்ளையுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னா படுத்தம் கிடக்கும். கழுத்து கூட நிற்காது பாருங்க, படுத்து தான் கிடக்கும் புள்ள. படுக்கை. அதற்கு பிறகு தான் எழுஞ்சி உட்காரும். லேசா எழுஞ்சி உட்காருமா? எழுஞ்சி உட்கார்ந்ததுக்கு பிறகு ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு நிற்கும். அப்படி நிற்கும் போது கூணு விழுந்த மாதிரி இருக்கும், நேராகவும் நிற்கும், இப்படி ஆடி ஆடி நிற்கும். அதுக்கு பிறகு யாருடைய துணையும் இல்லாமல் நேரடியாக நடக்கும். முதல்ல என்ன செய்யும்னா கம்பு வச்சு நடக்கும், அல்லது நம்ம ஏதாவது வண்டி கிண்டி கொடுத்தா அந்த வண்டியை தள்ளிக்கிட்டே நடக்கும். அதுக்கு பிறகு அது யாருடைய துணையும் இல்லாமல் நடக்கும். இதுதான் ஆரம்ப கட்டம்.
நல்ல தள்ளாமை பருவம் வந்ததுக்கு பிறகு இதுக்கு நேர் மாத்தமாக நடக்கும். எப்படி? யாருடைய துணையும் இல்லாமல் நடந்து கொண்டிருந்தவர் அதுக்கு பிறகு வாக்கரை வச்சு நடக்க ஆரம்பிப்பார், அல்லது ஸ்டிக்கை வச்சு நடக்க ஆரம்பிப்பார். அதாவது துணையோடு நடப்பது. நல்ல நேரடியாக நடந்துக்கிட்டு இருந்தவர் துணையோடு நடக்கிறார். அதற்கு பிறகு கூன் விழுது, கொஞ்சம் அப்படி குனிகிறார். அதுக்கு பிறகு நிற்கவே முடியல, அப்படி உட்கார்ந்துடுறார். உட்கார்றதுக்கு பிறகு அடுத்து இன்னும் கொஞ்சம் நோய் அதிகமாகிறது, படுத்த படுக்கையாக ஆகிறார். கடைசியில் போய் சேர்ந்துடுறார். குழந்தை பருவத்தில் இப்படி ஏறுது, வயோதிக பருவத்தில் இப்படி இறங்குது. அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், ஒமன் நுஅம்மிருஹு நுனக்கிசுஹு ஃபில் ஹல்கி. யாருக்கு நாம் அதிகமான ஆயுளை கொடுத்தோமோ அவருக்கு படைப்பில் இறங்கு முகத்தை ஏற்படுத்துகிறோம்னு அல்லாஹ் சொல்றான். இந்த கடைசி கட்ட பருவத்தை தான் அல்லாஹ் அறுதலுல் உமர், தள்ளாமை பருவம். அல்லாஹ் இந்த பருவத்தை பற்றி சொல்லும்போது லிகைலா யஅலம பாத இல்மின் ஷைஆ, நிறைய விஷயத்தை தெரிஞ்சதுக்கு பிறகு எதையுமே தெரிய முடியாமல் போயிடும் அந்த பருவம்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் சில நேரங்கள் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நினைவு இழப்பு நோய் ஏற்படும், மறந்து மறந்து போகும், திரும்ப திரும்ப பேசுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வயசானவங்கள ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுவாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே பேசிட்டோன்னு மறந்து போயிடும். அதே மாதிரி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்வாங்க. இப்போ இப்படி பல பலவீனங்கள் அவருடைய உடம்பில் வந்துவிடும். அதனால தான் அடுத்தவர்களுக்கு பாரமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புகுலி வல் ஜுப்னி வ மின் அன் உரத்த இலா ஆறுதலில் உமரி. ரசூலுல்லாஹ் செஞ்ச துஆவுல இது ஒன்று. என்ன? இறைவா, நீ என்னை கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பாயாக, கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பாயாக, மசீஹு தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாப்பாயாக, அதாபுல் கபரிலிருந்து பாதுகாப்பாயாக, கடன் சுமையிலிருந்து பாதுகாப்பாயாக, மக்களுடைய எல்லலிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. வரிசையை கேட்டுக்கிட்டே இதை ஒன்று சொன்னாங்க, நான் மறுபடியும் தள்ளாமை பகுதிக்கு தள்ளப்படுவதிலிருந்தும் இறைவா என்னை பாதுகாப்பாயாக. நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய துவா. ரசூலுல்லாஹ் இதை அடிக்கடி கேட்டாங்க. அதனால தான் அல்லாஹ் அவங்களுடைய மௌத்தை முதுமை பருவத்திலேயே முடித்து விட்டான். 63 வயசுல முடிச்சிட்டான். பாருங்க, ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் சொன்னா, நீங்கள் வந்த வேலை இந்த உலகத்தில் முடிஞ்சு போச்சு, இஸ்லாத்துக்கு வெற்றி கிடைச்சிச்சு, உதவி வந்துருச்சு, மக்கள்லாம் கூட்ட கூட்டமாக வந்துட்டாங்க, இதற்கு பிறகு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது எந்த பக்கம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவதின் பக்கம், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவதன் பக்கம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வயோதிகத்தை அடைந்து விட்ட, கிட்டத்தட்ட அடைய போகிற நிலைமையில் இருக்கிற நமக்கெல்லாம் இது மிகப்பெரிய பாடம். கடைசி காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை தூய்மையாக வச்சுக்கிறதுல நாம் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ் அதனாலே என்ன செய்வாங்கன்னா, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி என்று துஆ செய்வார்கள். இறைவா, உன்னை நான் தூயவன் என்று போற்றி துதிக்கிறேன், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இறைவா என்று துஆ செய்வார்கள். அருமையான தோழர்களே, அந்த கடைசி காலகட்டங்களில் பாவங்கள் நிகழாமல் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே பாவம் செய்திருந்தால் அதிலிருந்து பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே பாவம் அடியார்கள் சம்பந்தப்பட்ட பாவமாக இருந்தால் அவர்களிடத்தில் மன்னிப்பு பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். எப்படி ரசூலுல்லாஹ் தங்களுடைய கடைசி காலகட்டத்தில் யாரையாவது நான் அநியாயமாக அடிச்சிருந்தா வாங்க முதுக காட்டுறேன்னு சொன்னாங்களோ, அந்த வேலையை இந்த உலகத்தில் செஞ்சுட்டு தான் போகணும். யாருக்கும் கடனை விட்டுட்டு போகக்கூடாது. என் வாப்பா கடன் வாங்கியிருந்தா என்கிட்ட வாங்கிக்கங்கன்னு புள்ள சொல்லக்கூடாது. நான் கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் என்கிட்டே வாங்கிட்டு போங்கன்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டு மௌத்தாகணும். அந்த மௌத்து தான் முகூர்த்த மௌத்து, அந்த மௌத்து தான் நல்ல மௌத்து. தோழர்களே, அதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். கடைசி காலகட்டங்களிலே பாவம் செய்வதை பற்றி யோசிக்கவே கூடாது. ஏனென்றால் கடைசி காலகட்டத்தில் செய்யக்கூடிய பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் மிக அதிகமான தண்டனை இருக்கிறது. ஏன்னா பாவம் செய்யறதுக்கான சூழல், சாத்தியக்கூறுகள் இருந்து ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டா கூட ஏதாவது சொல்ல முடியும். ஆனால் அந்த சூழலே இல்லாமல், அந்த சக்தியே இல்லாமல் பாவம் செஞ்சா அல்லாஹ்ட்ட போய் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஅதரல்லாஹு இலம்ரஇன் அஹ்ர அஜ்லஹு இலா சித்தீன மின் உம்ரிஹி. இந்த மாதிரி ஹதீஸ் வரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவருடைய ஆயுளை அல்லாஹ் 60 வயது வரை கொண்டு போயிருந்தால் அவர் செய்கிற தப்புகளுக்கு சாக்கு போக்கு சொல்ற சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். அல்லாஹ் அவரை சாக்கு போக்கு சொல்ல விட மாட்டான். பாருங்க, நான் ஒரு கொலை குற்றவாளின்னு வச்சுக்கங்களேன்,
ஏன்பா கொலை செஞ்ச அப்படின்னு நீதிமன்றம் குற்றவாளி கூண்டில் வச்சு அவரை கேட்கும். அப்படி கொலை செய்ய அதுக்கு ஏதாவது நியாயம் இருந்தால் குற்றவாளி கூண்டில் வச்சு என்ன செய்யலாம், சொல்லலாம். சொல்றதுக்கு ஒரு சாத்தியத்தை இந்த உலகம் ஏற்படுத்தி கொடுக்குது. அதே மாதிரி ஒருவர் தப்பு செய்யும் போது அந்த தவறு செய்வதற்கான சூழ்நிலை சாதகமாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்னா, எப்பா ஏன்பா தப்பு பண்ண, காரணம் சொல்லுன்னு கேட்பான். ஆனால் 60 வயது வரை ஒருவருக்கு ஆயுளை தந்ததற்கு பிறகு தவறு செய்வதற்கு அல்லாஹ் சாக்கு போக்குகள் சொல்வதற்கு இடமளிக்கவே மாட்டான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால தான் ஒரு ஹதீஸ் வரும், 3 பேர்களை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான், அவர்களிடத்தில் முகம் கொடுத்து பேச மாட்டான், அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்தவே மாட்டான். அந்த 3 பேர்ல ஒரு ஆள் யாருன்னு சொன்னார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷைஹுன் ஜானின், பாலியல் ஒழுக்கம் மீறக்கூடிய வயோதிகர் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாலியல் ஒழுக்கம் மீறக்கூடிய, கற்பொழுக்கம் மீறக்கூடிய ஒரு வயோதிகரை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான், முகம் கொடுத்து பேச மாட்டான், தள்ளி போட அப்படின்னு அல்லாஹ் தள்ளி விட்டுருவான். ஏன்? கற்பொழுக்கம் தவறுதல் என்பது ஒரு வயோதிகர் செய்தாலும் தவறுதான், ஒரு வாலிபர் செய்தாலும் தவறுதான், ரெண்டுமே ஒன்றுதான். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு வாலிபர் செய்துவிட்டால் தப்பு தான், ஆனால் சாத்திய கூற அவர் காரணமாக சொல்ல முடியும். எனக்கு சக்தியை கொடுத்துருந்த, நான் அப்படி இப்படியுமா இருந்தேன், அதனால் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லலாம். அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டாங்கிறது ரெண்டாவது விஷயம், ஆனால் சொல்ல முடியும். ஆனால் வயோதிகர் சக்தியை இழந்தவர், அவருடைய சக்தி என்பது குளிர்ந்து போய்விட்டது, அடங்கி போய்விட்டது. அடங்கினதுக்கு பிறகு எதுக்கு ஆட்டம்? அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்னா, ஒரு வயோதிகர் இந்த கற்பொழுக்கம் மீறக்கூடிய தவறை செய்தால் அவருக்கு தண்டனை மாத்திரமல்ல, முகம் கொடுத்து பேச மாட்டான்ல, முகத்தை திருப்புன்றுவான்ல, ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அந்த முகத்தை பார்ப்பதற்கு அல்லாவே வெட்கப்படுவான், கூசுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல ஒரு பெருமை அடிக்கக்கூடிய கர்வம் உள்ள ஏழையை அல்லாஹ் பார்க்க மாட்டான்னு சொன்னாங்க. ஒரு பெரிய அரசர், ஒரு செல்வந்தர் கர்வம் கொண்டாருன்னா வேற விஷயம். அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, இவருக்கு எதுக்கு கர்வம்? இப்படி ரசூலுல்லாஹ் ஒரு 3 பேரை சொன்னாங்க. அப்போ எனவே கடைசி காலகட்டத்தில் பாவம் செய்வதை குறித்து தயவு செய்து நாமெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். வயது கிட்டத்தட்ட 50-60 நெருங்கக்கூடிய நாமெல்லாம் சற்று யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பார்வையில் நமக்கெல்லாம் நீண்ட ஆயுள் கிடைத்திருக்கிறது. நீண்ட ஆயுள் கிடைத்ததற்கு பிறகு நாம் தவறு செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை இழந்து நிற்கிறோம். அல்லாஹ்வுக்கு முன்னால நிச்சயமாக நாம் சொல்லக்கூடிய எந்த காரணத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதை நம்ம ரொம்ப தெளிவாக கவனத்தில் வைக்கணும். இன்னும் ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நம்மளில் சில பேர் வயசான காலத்தில் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் ஹயாத்தோடு இருக்கிற காலத்திலே என் பிள்ளைகளுக்கெல்லாம் சொத்துக்களை பிரித்து கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சில பேர் இன்றைக்கி சொல்கிறத பார்க்குறோம். எதுக்கு என் பின்னால் என் பிள்ளைங்க சண்டை பிடிச்சிக்கிட்டு, நானே என்ன செய்யலான்னு பார்க்குறேன், என் பிள்ளைங்களுக்கு என் கண்ணு முன்னாலேயே ஹயாத்தோட எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு போயிடலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறான். அருமையான தோழர்களே, சொத்துக்கள் இருந்தால் உங்களுடைய வேலை விட்டு விட்டு போவது தான். பிரித்து கொடுக்குற வேலை உங்கள் வேலை இல்லை. பிரித்து கொடுக்குற வேலையை அல்லாஹ் குர்ஆனில் பார்த்து வச்சுருக்கான் ஏற்கனவே. நீங்கள் பிரித்து கொடுக்கக்கூடாது. நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் எல்லோருக்கும் சரிசமமாகத்தான் கொடுக்க வேண்டும். ஆனால் சொத்துங்கிறது சரிசமமாக இருக்காது. ஆம்பளை பிள்ளைங்களுக்கு 100% சொன்னால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு 50% தான். அல்லாவே ஏற்றத்தாழ்வு செய்து வச்சிருக்கலாம். இப்படி பிரித்து கொடுக்கறதுக்கு நம்ம ஹயாத்து காலத்தில் நமக்கு உரிமை இல்லை. ஏன் அப்படின்னா, பஷீர் என்கின்ற பேரில் ஒரு நபித்தோழர் இருந்தார்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது அவங்களுடைய மகன் நோமான் பின் பஷீர் அறிவிக்கிறாங்க. ரலியல்லாஹு அன்ஹு. எங்கள் வாப்பா ஒரு தடவை என்ன நேராக ரசூலுல்லாஹ் அழைச்சிட்டு போனார். ரசூலுல்லாஹ் போய் சொன்னார், என் மகன் நோமானுக்கு நான் ஒரு அன்பளிப்பு கொடுத்துருக்குறேன், இந்த அன்பளிப்புக்கு நீங்கள் சாட்சி சொல்லணும் அப்படின்னு கேட்டார் ரசூலுல்லாஹ்ட்ட. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அக்குள்ள வலதிக்க ஆத்தைத்த மிஸ்லஹாதா, அக்குள்ள வலதிக்க நஹல்த மிஸ்லஹாதா, உங்களுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் இது போல கொடுத்துருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அவருக்கு நிறைய பிள்ளைங்க, எல்லா பிள்ளைங்களுக்கும் இது போல கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டாங்க. அவர் இல்லைன்னு சொன்னார். இந்த இடத்துல கொஞ்சம் யோசிங்க. ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அக்குள்ள வலதிக்க, உங்களுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் சொன்னாங்க. அரபி தெரிஞ்ச உஸ்தாத்மார்களுக்கு தெரியும், அக்குள்ள வலதிக்கன்னு சொன்னால் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாத்துக்கும் அடங்கும் அந்த வார்த்தை. பொம்பளை பிள்ளை மட்டும் குறிக்கணும்னா பனாத்துங்கிறது வந்திருக்கணும்.
ஆம்பளை பிள்ளையை மட்டும் குறிக்கணும்னு சொல்லிச்சுன்னா பனின்னு வந்திருக்கணும். ரெண்டு பேரையும் எடுத்துக்கிற மாதிரி ரசூல்லா வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அக்குள்ள வலதிக்க, உங்களுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் இதே மாதிரி சரிசமமாக கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உயிரோடு இருக்கும்போது நாம் ஒன்றை கொடுப்பதாக இருந்தால் சரிசமமாகத்தான் கொடுக்க வேண்டும். பிரிச்சு நம்ம ஒருத்தருக்கு கூட ஒருத்தர் கூட கொடுக்க முடியாது. ஒரு தட்டில் 5 கரண்டி சோறும் ஒரு தட்டில் 2 கரண்டி சோறும் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போ எனவே அல்லாஹ் சொன்ன முறையில் ஏற்றத்தாழ்வாக பிரித்து கொடுப்பதாக இருந்தால் அது நம்முடைய மரணத்திற்கு பிறகுதான் நிகழ வேண்டும். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது என்ன சொல்றான்னா, மிம்மா தரக்க, மிம்மா தரக்தும், மிம்மா தரக்ன, மிம்மா தரக்க, இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தலாம். நீங்கள் விட்டுட்டு போன சொத்துல இருந்து, அவர்கள் விட்டுட்டு போன சொத்துல விட்டுட்டு போகணும். நீங்க முதல்ல விட்டுட்டு போகணும். புரிஞ்சுங்களா? முதல்ல இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும். அதாவது வாரிசுரிமையினுடைய நிபந்தனைகள் மிக முக்கியமான நிபந்தனை என்னன்னு சொன்னா, யாருடைய சொத்து பிரிக்கப்படுகிறதோ அவர் மௌத்தா இருக்கணும். அப்பதான் வாரிசு பிரிக்க முடியும். மௌத்து நிகழாமல் பிரிக்க முடியாது. இது நிபந்தனை, முக்கியமான நிபந்தனை. அப்ப எனவே தயவு செய்து ஹயாத்து காலத்தில் பிள்ளைகளுக்கு நான் சொத்தை அல்லாஹ் ரசூல் சொல்ற மாதிரி பிரித்து கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. அப்படி சொன்னா அது குர்ஆனுக்கு மாற்றம், ஹதீஸுக்கு மாற்றம். எல்லாத்தையும் விட அவசரப்பட்டு ஒரு வேலையை செய்யக்கூடாது. நாளைக்கு நீங்கள் பிரித்து கொடுத்துருவீங்க, உங்களை யாரையும் அடுத்து ஏற்றுக்க மாட்டாங்க. உங்கள் கையில் சாவி இருக்கிற வரைக்கும் தான் உங்களை ஏற்றுக்குவாங்க. சாவி கை மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி நிறைய பேர் உலகத்தில் நடுத்தரில் நின்றுருக்கிறாங்க. எனவே அவசரப்பட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டு சாவகாசமாக வருத்தப்படக்கூடாது. எனவே தயவு செய்து இந்த விஷயத்தையும் இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்கிறேன். அருமையான தோழர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அருளால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் மிகப்பெரிய பாடம். அதில் குறிப்பாக அவருடைய அந்திம காலம் என்பது நம்முடைய வாழ்நாளை அதிகமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வாய்ப்பு பெற்ற நம்மை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைப் போல, யாருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் கொடுத்து நற்செயலையும் அமல சாலிகையும் கொடுத்தானோ அவர்தான் மிகச் சிறந்தவர் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட சிறந்தவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் அங்கீகரிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்ற துஆவோடு அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.